வணக்கம். செப்டம்பர் 4 உலக பாலியல் நல தினம். கிட்டத்தட்ட 20 வருடமாக அதை நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். செப்டம்பர் 4 ஒவ்வொரு வருடமும் 20 வருடங்களாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருடம் செப்டம்பர் 4 அன்று என்ன தீம் வச்சுருக்காங்க? ஒவ்வொரு வருடமும் ஒரு தீம் வச்சுருப்பாங்க. போன வருடம் கன்சர்ன்ட், இந்த வருடம் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தான் அவருடைய தீம். இந்த வருடம் ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பற்றி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு அழகான திருமண உறவில் இல்லை காதல் உறவில் பாசிட்டிவ் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல், மரியாதையுடன் கூடிய ஒரு நேர்மறையான உறவு இருக்கணும். செக்ஸ் ஒரு பாதுகாப்பானதாகவும் சந்தோஷமானதாகவும் இருக்கணும். இப்போது சமீபத்தில் கல்கட்டாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்டதெல்லாம் பார்க்குறோம். அன்சேஃப் ரேப்பு, கன்சர்ன்ட் இல்லாமல் ரேப்பு, கொலை, மர்டர்லாம் பார்க்குறோம். இதற்கு எதிரானது சேஃபாக சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆணுக்கும் பெண்ணுக்கும். சரி, இந்த வருடம் நம்ம செப்டம்பர் 4 என்ன புதுசாக பண்ணுறோம் அப்படின்னா, செப்டம்பர் 4 அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கண்காட்சி நம்ம நடத்துகிறோம். ஒவ்வொரு வருடமும் நம்ம நடத்துவோம் செப்டம்பர் 4 கண்காட்சி. இப்போ சமீப காலங்களாக ஸ்டெம் செல் விழிப்புணர்வு தினமும் பக்கத்தில் வர்றதுனால ரெண்டையும் சேர்த்து செப்டம்பர் 4 அன்று ஸ்டெம் செல் கண்காட்சி, செக்ஷுவல் பாலியல் விழிப்புணர்வு கண்காட்சி ரெண்டையும் சேர்த்து நம்ம நடத்துகிறோம். இந்த வருடம் செப்டம்பர் 4 5, 6, 7, 8 8ஆம் தேதி இரவு வரை 5 நாட்கள் இந்த கண்காட்சி நடைபெறும். பாலியல் பிரச்சனைகள், குழந்தையின்மை மற்றும் ஸ்டெம் செல் சிகிச்சையினுடைய பலன்கள். மரியாதைக்குரிய தென்சென்னை எம்பி அவர்கள் இந்த விழாவை துவக்கி வைக்கிறாங்க, இந்த கண்காட்சியை துவக்கி வைக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கண்காட்சி இது, அதனுடைய இன்விடேஷன். இது கண்காட்சியில் பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். குழந்தையின்மை, ஸ்டெம் செல் சிகிச்சை, பாலின பிரச்சனைகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். விந்து முந்துதல், உறுப்புல பிரச்சனை, குழந்தையின்மை, ஆண்மை குறைவு எல்லாம். இதை தவிர ஸ்டெம் செல்லுக்கு யாருக்கெல்லாம் பிரயோஜனம் இருக்கும்? குழந்தையின்மைக்கு லேட்டஸ்ட்டு சிகிச்சை ஸ்டெம் செல்ஸு. அதே மாதிரி ஆர்த்தோவில் முட்டு தேய்மானம், சர்க்கரை நோய், முடி உதிர்றது, மன வளர்ச்சி குறைபாடு, மதுப்பழக்கம், இப்படி பல பிரச்சனைகளுக்கு, மார்பக அளவு அதிகரிக்கிறது, நோய் எதிர்ப்பு குறைபாடுகள், அதை சரி பண்ணுறதுக்கு, தண்டுவட காயங்கள், விளையாட்டு காயங்கள், குடல் அலர்ச்சி நோய், புற்றுநோய், இருதய நோய், இந்த நோய்களுக்கெல்லாம் ஸ்டெம் செல் மிகப்பெரிய ஒரு மாமருந்தாக இருக்குது. ஸ்டெம் செல் என்னும் மாமருந்து. சரி, இப்போது இந்த உறவுகள் பற்றி சொன்னோம். பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் அந்த வாரம் நம்ம பேச போகிறோம். ஒரு 8 பாயிண்ட்ஸாக நம்ம தொடர்ந்து பேசுவோம். பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்னால் என்ன, அதுக்கு நம்ம எப்படி அதை கொண்டு வர்றது, இப்போது சமீபத்திய ஆராய்ச்சிகள் இது நம்ம பேசுவோம். ஒன்று ரொம்ப பார்ட்னரோட, உங்கள் கணவர் அல்லது மனைவியோட மனம் திறந்து பேசுங்க, ரொம்ப நேர்மையோடு இருங்க. இதுதான் ஒரு குறுக்கு வழி ஒரு அற்புதமான உறவுக்கு. நீங்கள் பெரிய பரிசு பொருட்கள் வாங்கிறது, பெரிய பெரிய செலவான முறைகள் எல்லாம் இல்லை. ரொம்ப பாசிட்டிவாக, நேர்மையாக மனம் திறந்து பேசுகிறது. நிறைய பேர் அதை தான் இல்லை, மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு மெனுப்புலேட்டிவாக பேசுவாங்க. அது பண்ணக்கூடாது. இரண்டாவதாக, நம்ம குறைகளை கண்டுபிடிச்சி சொல்கிறது எளிது. ஆனால் நம்ம எதற்காக அவங்கள காதலிக்க ஆரம்பித்தோம், எதற்காக அவங்க மேலே மரியாதை செலுத்துகிறோம், எதை விரும்புகிறோம் அவங்கக்கிட்ட நல்ல கேரக்டர்னு, அதை பேசுங்க. மூன்றாவதாக, ஆர்கியூ பண்ணலாம், நல்லா ஆர்கியூ பண்ணுறதுக்கு கற்றுக்கங்க. ஹிட்டிங் பிலோ த பெல்ட்னுவாங்க. ஆபாசமாக திட்டுறது,
மோசமாக பேசுகிறதெல்லாம் நிறுத்திட்டு ஒரு ஆரோக்கியமான வாதம் என்பது, இன்னும் சொல்லப்போனால் அந்த காதலுக்கு, திருமண உறவுக்கு ஒரு சுவையை கூட்டக்கூடும். ஆனால் ரொம்ப கோபமாக, வெறுப்பாக, அசிங்கமாக பேசும்போது அது திருமண உறவை சீர்குலைக்கக்கூடும். அதே போல் 5வதாக, உங்கள் 2 பேருக்குமே ஒரே மாதிரியான கருத்துக்கள் இருக்குது. பல்வேறு விஷயத்தை, பணத்தை பற்றி, பண செலவு பண்ணுறது, வருமானம், அதே மாதிரி செக்ஸு, உறவு, பல விஷயங்களை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஒன்றா இருந்தால் நல்லது. ஆனால் கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆரோக்கியமானது தான். அது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை. எல்லோரும் ஒரே மாதிரி கருத்துக்களை வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கருத்து வேறுபாடுகள் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக அதை பேசி அதை சரி பண்ணணும்னு இல்லை, அவங்கவுங்க வழியிலே இருக்கலாம். சில விஷயங்களில் சேர்ந்து பயணிக்கும்போது சேர்ந்து முடிவெடுக்கலாம் நீங்கள். அதனால் ஒரே கருத்துக்களோடு இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. 6வதாக, ஏதாவது சிக்கலான விஷயத்தை நீங்கள் பேசணும் அப்படின்னு ஒரு சூழல் வந்தால், 2 பேரும் வீட்டில் உட்காந்து எதிரெதிராக பேசாமல் நீங்கள் ஒரு நீண்ட வாக்கிங் போகும்போது அதை பற்றி பேசலாம். ஏன்னா முகத்துக்கு நேராக உட்காந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து சத்தமாக பேசுகிறத விட 2 பேரும் ஒரு வாக்கிங்கில் முகத்தை நேருக்கு நேர் பார்க்காம இந்த எளிமையாக இந்த விஷயங்களை பேசுகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். விஞ்ஞானிகளை தான் சொல்கிறாங்க, கருத்து வேறுபாடுள்ள சிக்கலான விஷயங்களை அப்படி பேச முடியும். அடுத்து அதே போல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒர்க்கு, வேலை பளு, ஸ்ட்ரெஸ்ஸு, இதோட திருமண உறவுகள், இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணணும். சில நேரம் ரொம்ப ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணது, திருமண வாழ்வே நெக்லெக்ட் ஆகிறத பார்க்குறோம். பின்ஷீட்டுக்கு தள்ளிடுவாங்க. ஆனால் 2யுமே பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்பு, சில பேர் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் ரொம்ப போவாங்க, மனைவியை பல நேரங்களில் பார்க்க மாட்டாங்க. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறது ஒரு அற்புதமான உறவுக்கு அடிப்படை அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. தொடர்ந்து மற்ற விஷயங்கள் நாளைக்கு பார்ப்போம். மறந்துடாதீங்க, செப்டம்பர் 4 உலக பாலியல் நல தினம், ஸ்டெம் செல் விழிப்புணர்வு தினம். இந்த 2க்கும் சேர்ந்து கண்காட்சி 4, 5, 6, 7, 8 செப்டம்பர் காலை ஒரு 7 மணி முதல் இரவு ஒரு 7 வரைக்கும். அனைவரும் வருக. வணக்கம்.